நமக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப் அமைஞ்சா அது கடைசி வரைக்கும் கூட இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். கூடவே இருக்க ஏதாவது முயற்சிகள் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் லைஃப்பில் சேஞ்சஸ் நிரந்தரம் தானே. ஒரு பர்சனுக்கும் சேஞ்சஸ் வரும். ஃபுல் டே ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருந்த நாட்கள் போய் லைஃபோட நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு போகும்போது, தனக்குன்னு ஒரு ஃபேமிலி, ஒர்க், அப்புறம் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு இடத்துக்குலாம் போகும்போது சில ஹெல்தி பவுண்ட்ரிஸ் செட் பண்ண வேண்டியது அவசியமாகுது. அது நமக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்க்கும், நம்ம ஃபேமிலிஸ்க்கும் ரொம்பவே இமோஷ்னலி நல்லது பண்ணுங்க. ஆனால் இந்த பிரிவை ஏற்றுக்க முடியாமல் சிலர் தவிப்பாங்க. தனி ஆகிட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்காக தான் இந்த எபிசோட். வணக்கம், நீங்கள் கேட்டுட்ருக்குது திஸ் லைஃப் டிக்கெட் பாட்காஸ்ட். நான் உங்கள் விபி. சொல்ல போகிறது நம்ம லிசனர் ஒருத்தவங்களோட ஸ்டோரி தான். நான் பேசும் விதத்தை பார்த்து சின்ன வயசுலேருந்தே சுற்றி இருக்கிறவங்க என்னை கிண்டல் பண்ணுவாங்க. அதனாலேயே யார்கிட்டையும் ரொம்ப பேசுகிறதே கிடையாது. ஆனால் காலேஜ் சேர்ந்தப்போ என்னைய நானே ரீமோல்ட் பண்ணணும்னு நினச்சேன். நிறைய பேர் கூட கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தேன். புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ரொம்ப நாள் நிலைக்கல. ஷாலோ கனெக்ஷன்ஸ், நினச்ச மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அமையல. பட் தென் கேம் அ ஸ்பெஷல் சம்ஒன். அவங்களே என்கிட்ட வந்து பேசினாங்க. அ ஃப்ரெண்ட் who seemed to understand me, who was there for me through thick and thin. 5 வருஷம் ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு அமைஞ்சிச்சு. லைஃப்பில் நடக்கும் நிறையா விஷயங்களை ஷேர் பண்ணிப்போம். கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது ஒரு இமோஷனல் சப்போர்ட் எப்பயும் அவங்க கிட்ட இருந்து எனக்கு இருக்கும். தட் கைடட் மீ இன் மெனி வேஸ் அண்ட் ஐ ஆல்வேஸ் வேல்யூ திஸ் ஃப்ரெண்ட்ஷிப். பட் எதுவும் நிரந்தரம் இல்லைன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் முடிய போகுது. ஹீஸ் கெட்டிங் மேரிட் சூன் அண்ட் ஸ்லோலி பட் ஷியோர்லி இஸ் ஸ்டார்டிங் டு டிஸ்டன்ஸ் ஹிம்செல்ஃப். முன்னாடி இருந்த அந்த க்ளோஸ்னஸ் இப்போ இல்லை. This is natural phase of life. People grow, they enter new phases, new relationships. அப்போது புது பவுண்ட்ரிஸ்லாம் செட் பண்ண வேண்டியிருக்கும். புது ஃபேஸ் ஆஃப் லைஃப்பை நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நான் ஏன் இப்போ இப்படி நடந்துக்கிறேன்னு நீ உன் லைஃப்பில் நெக்ஸ்ட் ஃபேஸை ஃபேஸ் பண்ணும்போது உனக்கே புரியும்னு என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னான். பட் எனக்கு தான் புரியலை. ஐ ஃபெல்ட் லாஸ்ட், எம்டி. ஃப்ரெண்டு தான் எல்லாமேன்னு இருந்தேன். நான் with this life moving in a new direction, I feel like I'm standing still. என்ன பண்ணுறதுன்னு நம்மக்கிட்ட கேட்டாங்க. பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவங்களோட சைக்கலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் பெயினை பிரேக் டவுன் பண்ணலாமா? 1, நம்ம பொண்ணோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நேச்சுரல் தான். எந்த தப்பும் கிடையாது. நமக்கு ரொம்ப பிடிச்ச ரிலேஷன்ஷிப் நம்ம கூட கடைசி வரைக்கும் மாறாமல் இருக்கணும்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். அதுவும் பாஸ்டில் ஐசோலேஷன் அண்ட் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ண ஒரு பர்சனுக்கு நல்ல இமோஷ்னல் சப்போர்ட் கொடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கூட இருந்த பர்சன் ரொம்பவே வேல்யூபிள். அண்ட் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமையாத பர்சனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அமைஞ்சாலே போதும். அதை பொத்தி பார்த்துப்பாங்க லைஃப் லாங். இந்த நேரத்தில் அந்த பையன் மேலே இவங்க இமோஷ்னலி டிபெண்ட்டாக இருந்திருப்பாங்க. நீ என்னவா இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் விட்டுறாதன்னு தான் தோணும். தி கேர்ள்ஸ் ஏர்லி எக்ஸ்பீரியன்ஸ் வித் புல்லிங் அது அவங்களுக்கு ஒரு ஆன்சைட்டி கிரியேட் பண்ணியிருக்கும். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அது க்ளோஸாக ஃபீல் பண்ணும்போது இந்த பர்சனும் நம்மளை விட்டு போயிடுவாங்களோன்ற ஆன்சைட்டி, நம்ம பேசும் விதத்தை கிண்டல் பண்ணுவாங்களோன்ற பயம் அண்ட் அ ஃபியர் ஆஃப் அபெண்டன்மெண்ட். அதனாலேயே ஒரு ரீஅஷூரன்ஸ் எப்பயுமே இவங்க எதிர்பார்ப்பாங்க. வாயை திறந்து கேட்குறாங்களோ இல்லையோ, ஆனால் மனசு எதிர்பார்க்கும். அப்போ ஒரு நல்ல ஹெல்தி ஸ்டேபிளான ஃப்ரெண்ட்ஷிப்பை மீட் பண்ணால் விட்டா கொடுக்க முடியும்? The bond they shared was something that fulfilled her emotional needs, gave her a sense of security and reassured her that she wasn't alone in this world. But அந்த ஸ்டேபிள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஏதோ சேஞ்ச் நடக்கும்போது திரும்ப அந்த ஆன்சைட்டி அண்ட் ஃபியர் ஆஃப் அபெண்டன்மெண்ட் ட்ரிகர் ஆகுதுங்க. She felt questioning her place in the world. நம்மளும் யோசிப்போம்ல, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு. அதே மாதிரி தான் அவங்களும் யோசிச்சிருக்காங்க. நம்ம இன்செக்யூரிட்டிஸை பற்றி கவலைப்படாமல், நம்ம குறைகள் எல்லாம் பெருசாக பார்க்காம, நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கைட் பண்ணி கூட வைப் பண்ணுற மாதிரி ஒரு பர்சன், ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம். அதுவும் சின்ன வயசுலேருந்து எந்த ரிலேஷன்ஷிப்பும் சரியாக அமையாமல் தனிமையில் வாழ்ந்தவங்களுக்கு ஒரு பர்சன் போதுங்க. பட் அந்த ஒரு பர்சனும் போயிட்டா am I not worthy of having a good bond with othersன்னு நம்மளை நாமே கொஸ்டின் பண்ணிப்போம். இனி யார் இருப்பா அப்படின்ற கேள்வியை யோசிச்சு மனசு பயப்படும். திரும்ப தனி ஆகிட்டோமோன்னு வருத்தப்படும். பட் ஹியர் இஸ் வேர் திங்ஸ் கெட் இன்ட்ரெஸ்டிங். சேஞ்சஸ் ஆர் இன்னெவிட்டபிள் அப்படின்னு நம்ம பொண்ணு தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். எவ்வளவோ வருஷங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அமையாமல் இருந்த நமக்கு லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அமைஞ்சிச்சு. அந்த நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு என்னென்ன சேஞ்சஸை கொடுத்துச்சு யோசிங்க. முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லா பேசுகிறோம், செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறோம்,
இமோஷ்னலி ஸ்டேபிளாக இருக்கும். வருத்தங்களோ சந்தோஷங்களோ நினச்ச மாதிரி பேச முடியுது. வல்னரபிளாக இருக்கும். யூஆர் நாட் அலோன், யுவர் வர்த்தி ஆஃப் லவ்ன்ற ரீஅஷூரன்ஸை கொடுத்துருக்கு. ரீமோல்ட் பண்ணணும்னு நினச்ச நம்ம எவ்வளவோ மாறியிருக்கோம் இல்லையா? இவ்வளோ நமக்கு சப்போர்ட் பண்ணி கைட் பண்ண அந்த நல்ல ஃப்ரெண்ட்டை இருந்து அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை லேர்ன் பண்ணி ஏன் நம்மளை நாமே ரீமோல்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணல? அதை பண்ணலாமே. அப்புறம் பவுண்ட்ரி செட் பண்ணுது. இன்றைக்கி நமக்கு காலேஜில் 4 ஒர்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை முடிக்கிறதுக்கு முன்னாடியே 2 எக்ஸ்ட்ரா ஒர்க் வேறு வருது. அப்போ என்ன பண்ணுவோம்? ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவோம். எது ஃபஸ்ட்டு பண்ணலாம், எது அடுத்து பண்ணலான்னு யோசிப்போம். அப்புறம் யார் ஸ்டாஃபு எப்படி கரெக்ட் பண்ணுவாங்கன்னெலாம் கன்சிடர் பண்ணுவோம். ஏன் இதுக்கு இவ்வளோ எஃபர்ட் போட்டால் போதும், ரொம்பலாம் பர்ஃபெக்டாக இருக்க வேண்டாம் அப்படின்லாம் நினச்சி தானே சில ஒர்க்கை முடிப்போம். இந்த ஒர்க் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாராவது வந்து வா வெளியே போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா இல்லை ஒர்க் இருக்குது அப்படின்னு ஒரு லிமிட் போடுவோம். இல்லையா இவ்வளோ நேரத்துக்குள்ளே திரும்ப வர முடியுமா அப்படின்னா வெளியே வரேன் அப்படின்னு லிமிட் போடுவோம். இப்படி டெய்லி லைஃப்லேயே சின்ன சின்ன விஷயங்களுக்கு பவுண்டரி செட் பண்ணுறோம்ல. இதுக்கு இவ்வளோ நேரம் தான் என்னால் ஒர்க் பண்ண முடியும், இவங்க கூட இதை பற்றி மட்டும்தான் பேச முடியும், இவ்வளோ நேரம் தான் பேச முடியும், இந்த ஒர்க்குக்கு இவ்வளோதான் இம்பார்ட்டன்ஸ்னு பவுண்டரி செட் பண்ணுறோம்ல. அதே மாதிரி தாங்க லைஃப்பில் சேஞ்ச் வரும்போது நம்ம ஃப்ரெண்டும் பவுண்டரி செட் பண்ணியிருக்காங்க. இட் டசன்ட் நெசசரிலி மீன் தட் வி ஆர் லெஃப்ட் பிஹைண்ட். இது ஒரு சைன் தான் தட் ஹீ இஸ் இவால்விங் and your friend is a good person to set a healthy boundary. இந்த பவுண்ட்ரி, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்த கேப் நமக்கு ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி டு ரீமோல்ட் யுவர் செல்ஃப், டு ரீடிஃபைன் யுவர் ஓன் செல்ஃப். புரியலன்னு சொன்னீங்களே, புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்சை இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் தட் பர்சன் கொடுத்துருக்காங்க. என்ன அடுத்து பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னீங்களே, ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கொடுத்துருக்கு. டு பிலீவ் அண்ட் ப்ரொசீட் டு ரீடிஃபைன் your own sense of self. உங்கள் ஃப்ரெண்டோட மேரேஜ் இஸ் தி நெக்ஸ்ட் சேஞ்ச் he is facing. Of course you are happy for him. ஒரே விஷயம் நம்ம கவலைப்படுறது என்ன, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பழைய மாதிரி இருக்க மாட்டேங்குதே அப்படின்றது தான். பட் தட்ஸ் தி ரியாலிட்டி. தூரமோ பக்கமோ எப்பயாவது பேசினாலும் சரி, இல்லை பேசவே இல்லாட்டியும் சரி, this friendship, the strong bond you have created, you have built, remains strong always. ஒருத்தர் இன்னொருத்தரோட லைஃப்பில் எவ்வளவோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நல்ல இம்பேக்ட்ஃபுல்லான சேஞ்சஸ் கொடுத்துருக்கீங்க. தட் இஸ் ரியலி வேல்யூபிள். இதை நினச்சலாம் எனக்கு வலிக்கவே இல்லை அப்படின்லாம் மறைக்க வேண்டாம். என்றைக்குமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை இழக்கும்போது கண்டிப்பாக வலிக்கும். பட் வி ஹாவ் டு எம்ப்ரேஸ் தி சேஞ்ச். அப்புறம் ஸ்ட்ரென்த் அண்ட் இண்டிபெண்டன்ஸ். நீங்களே உங்கள் மெயிலில் சொன்னீங்க, ஐ எம் ரெடி டு மூவ் இன் டு அன் இண்டிபெண்ட் பர்சன்னு. ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். உங்களை நீங்களே பிலீவ் பண்ணி வேல்யூ பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு. யோர் ஹாப்பினஸ் அண்ட் யோர் இமோஷ்னல் ஹெல்த் இஸ் இன் யோர் கோர்ட் நவ். அப்புறம் சீக் நியூ கனெக்ஷன்ஸ். முன்னாடி சொன்ன சேஞ்சஸ்லாம் இருக்குல்ல, அண்ட் உங்கள் லேர்னிங்ஸ் அதை உங்களுக்கு நீங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் இது நான் கிடையாது, நான் என் ஃப்ரெண்டு மாதிரி பிஹேவ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஹீ வாஸ் அ செக்யூர்ட் பர்சன். நானும் ஆன்ஷியஸ்லேருந்து செக்யூர்டாக ட்ரை பண்ணுறேன்னு தோணும். பட் ஃபேக் இட் டில் யூ மேக் இட்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சின்ன சின்னதாக உங்களை நீங்களே ரீமோல்ட் பண்ணிக்க உங்களுக்கான நல்ல நல்ல சேஞ்சஸை எம்ப்ரேஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் அந்த சேஞ்ச்டு வேர்ஷன் வழியாக உலகத்தை பார்க்கும்போது இன்னும் நிறைய நல்ல நல்ல பீப்புளை பார்ப்பீங்க. அவங்க கூட ஈஸியாக கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ சீக் நியூ கனெக்ஷன்ஸ். இது எல்லாம் பண்ணும்போது மறந்துட வேண்டாம் பேஷன்ஸ். இப்போது நான் ஏன் இந்த டெசிஷன் எடுத்தேன்னு ஃப்யூச்சரில் உனக்கும் சில சேஞ்சஸ் வரும்போது நீயே புரிஞ்சுப்பேன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி யூ வில் ரியலைஸ் ஹவு தி ஹெல்தி பவுண்ட்ரிஸ் ஹீ செட் வாஸ் ரியலி குட் ஃபார் எவ்ரி ஒன். ஹீலிங்க்கு டைம் எடுக்குங்க. உங்களை நீங்களே ரீமோல்ட் பண்ணிக்க இண்டிபெண்ட்டாக டைம் எடுக்கும். அடுத்த புது கனெக்ஷன்ஸ், புது ஃப்ரெண்ட்ஷிப் அமைய டைம் எடுக்கலாம். பட் ப்ளீஸ் டோன்ட் ரஷ் யோர் செல்ஃப். ஃபைனலி உங்களுக்கு கிடைச்சது ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். உங்களோட இன்செக்யூரிட்டிலேருந்து உங்களை வெளிவர ஹெல்ப் பண்ணியிருக்கு. தேவையான நல்ல கைடன்ஸை கொடுத்துருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட் இப்போ அவங்க லைஃப்பில் நடந்த சேஞ்சை எம்ப்ரேஸ் பண்ணி முன்னாடி போகும்போது எப்படி நம்ம அவங்களுக்காக சந்தோஷப்படுறோமோ அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னாடி போகிறது தான் அவங்களும் விரும்புவாங்க. ஏன் இவ்வளோ நாள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் அவங்க அதை தான் செஞ்சுட்டும் இருந்தாங்க. ஹி புஷ்ட் யூ டு மூவ் ஃபார்வர்ட். அதை நம்ம மதிக்கலாமே, அந்த சேஞ்சஸை நம்ம வேல்யூ பண்ணலாமே. வேல்யூ பண்ணி மூவ் ஃபார்வர்ட். அப்போ அந்த சேஞ்ச் உங்களுக்குள்ளே நடக்கும்போது he'll definitely be happy and proud of having a friend like you. இந்த எபிசோடை கேட்டுட்ருக்க நம்ம எல்லாருக்கும் க்ளோஸான ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகும்போது இட்ஸ் ஓகே டு க்ரீவ்.
ஆனால் அதே சமயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, லைஃப் இஸ் கான்ஸ்டன்ட்லி மூவிங் அண்ட் வித் ஈச் எண்ட் தேர் இஸ் ஆல்வேஸ் a நியூ பிகினிங் வெயிட்டிங் ஃபார் யூ. அப்புறம் என்ன, நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.